ஹலோ விவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒரு மீன் குழம்பு தான். இது வேற மாதிரி மீன் குழம்பு. எப்படி செய்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய காய வச்சுக்கலாம். அதில தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து லைட்டா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்த அரைச்சு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம. இத எண்ணெயில வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடையெல்லாம் போற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பழுத்த தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கு ஈக்குவலா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணும். 2ஆ கட் பண்ண சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் 4ம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இத சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இத மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, எல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். இந்த டைம்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளும், வீட்ல அரைச்ச குழம்பு தூள். இதையும் சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து எண்ணெயிலேயே கொஞ்சமா லைட்டா வதக்கிக்கலாம். இப்ப எண்ணெயிலேயே வதக்குனதுக்கப்புறம் 3 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அத பெசஞ்சுக்கணும். அதோட ஜூஸ் இத கூட சேர்த்துக்கணும். 1/2 கிலோ மீன் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அத சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, சூப்பரான கமகமன்னு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.